என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரு இரு இரு. என்ன பண்றீங்க? யாரா வந்துட போறாங்க. அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? திவ்யா மதியெல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. அண்ணி வந்துட போறாங்க. இந்த கதை எதுவுமே இங்க சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. புரியுதா? நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? இதுக்குதான். இப்படி சுத்தி சுத்தி கிறுகிறுன்னு ஆகிறதுக்கா? இதுக்கே உனக்கு தலை சுத்துதா? நான் இன்னும் எவ்வளவு பிளான் வச்சிருக்கேன். நீ ரொம்ப வீக்கா இருக்க மகா. எப்ப பார்த்தாலும் வீட்டு ஸ்ட்ரெஸ், வேலை டென்ஷன் இருந்தா இப்படிதான் தலை சுத்தும். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எதுவும் பேசக்கூடாது. வா. அப்பாடா, எத்தனை நாள் கனவு இவ்ளோ நாளுக்கு அப்புறம் நிறைவேறி இருக்கு. என்னமோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி பேசுறீங்க. 2 வருஷம் தானே ஆகுது. மகா, 2 வருஷம் இல்ல, 2 வருஷம். நாம 2 பேரும் இப்படி தனியா ஜாலியா சூப்பர்ல. கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வர்றது ஒரு விதமான சந்தோஷம் தான். ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹனிமூனுங்கிறது வேற மாதிரி ஒரு ஃபீல். எங்க இதெல்லாம் கிடைக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். சேலத்துல எக்ஸ்போ நடத்தினவங்க வாழ்க. சரி, இனிமே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வருவோமா? சூப்பர் மகா, வருவோம். நமக்கு குழந்தை பிறந்தா கூட நம்ம 2 பேரும் இப்படி தனியா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரிப் வந்தே ஆகணும். ஏய் மகா, அப்செட் ஆகாத. எங்க அம்மா இருக்காங்களே, குழந்தை குழந்தைன்பாங்க. ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க விட மாட்டாங்க. இப்ப நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இப்ப பிளான் பண்றோம். அடுத்த 10 மாசத்துல புடிங்க உங்க வாரிசன் அம்மா கையில கொடுத்துட்டு அடுத்த ட்ரிப்புக்கு வரோம். அடுத்த குழந்தைய ரெடி பண்றோம். ஐயவா, என்ன ஐய? நம்மள எப்பயாச்சும் தனியா விட்டுருக்காங்களா வீட்டுல? ஏன் நம்ம வீட்டை விட்டு போய் தனி கொடுத்துட்டு போனோமே, அப்ப நம்ம தனியா தானே இருந்தோம். அது தனியாலாம் இல்ல, தனித்தனியா இருந்தோம். நான் டே ஷிஃப்ட், நீ நைட் ஷிஃப்ட்னு தனித்தனியாவே இருந்தோம். வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போதே நம்மள பிரிச்சு வைக்க ஏதோ ஏவல் பண்ணி அனுப்பியிருப்பாங்க போல. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு தனியா சந்தோஷமா ஒரு பிரைவசி டைம். இதான் மகா நமக்கான டைம். இத நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. அண்ணனும் அண்ணியும் இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்திருக்காங்க. அவங்க முதல்ல ஒண்ணு சேரணும். இதான் இந்த வேலை தான் வேணாங்கிறது. நீ எப்பதான் உன்னை பத்தி நம்மள பத்தி யோசிப்ப மகா? இப்பதானே சொன்ன இது நம்ம பிரைவசி டைம்னு. இதுல அண்ணன் அண்ணி யாருக்குமே இடம் இல்ல, ஓகேவா? அவங்களுக்கு தான் தனியா இருக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சுல்ல. இதுக்கு மேல அவங்களே பாத்துப்பாங்க. நாம நம்மள பாத்துப்போம். அது இல்லைங்க, அவங்க வாய மூடு. அக்காவும் மாமாவும் ஒண்ணு குழந்தைங்க இல்ல. அவங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கு. நாம தான் இப்ப லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. என்ன பண்ணணும்? சூப்பர். இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க. நான் என்ன சொல்றனோ அத அப்படியே கேட்டு அத மட்டும் செஞ்சா போதும். முக்கியமா எதுக்கும் நோ சொல்லக்கூடாது. இந்த ட்ரிப்ப முடியற வரைக்கும் என்ன செய்யணும்னு எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன். ஓகே? சரி, நீங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். நானும் கார்மெண்ட்ஸ் ஆர்டர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமான விஷயமாவே இருந்தாலும் நோ அபிஷியல் திங்ஸ். பர்சனல் மட்டும்தான். கார்மெண்ட்ஸ், வீடு எல்லாத்தையும் மறந்துரு. அவ்வளவு ஏன், இந்த ட்ரிப் முடியற வரைக்கும் உலகத்திலேயே இந்த ஏற்காடை தவிர வேற ஊரே இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ இப்படி அழகா சிரிச்சா நான் என்ன செய்வேன்?